தாளத்தின் துடிப்பை உயிர்ப்புடன் வைத்த மனிதர் குரு சாங்யூ சாங் பொங்கெனர். பத்மஸ்ரீ 2026. ஒரு காலத்தில் உலகம் தனக்கென ஒரு தாளத்தோடு நகர்ந்தது. அது பாராட்டுகளை பெறுவதற்காக இசைக்கப்படவில்லை, மக்களின் அடையாளமாகவும் அவர்களின் வாழ்வின் ஒரு அடையாளமாகவும் இருந்தது. பல தலைமுறைகளாக நாகா மக்களின் மலைகளிலும் மனங்களிலும் முரசின் ஓசை எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ஓசை மெல்ல மறைந்து போனால் என்ன ஆகும்? 1945 மார்ச் 23ஆம் தேதி ஒரு சிறிய ஆவோ நாகா கிராமத்தில் பிறந்த அந்த சிறுவன் கலாச்சாரத்தை வெறுமனே பார்த்து வளரவில்லை, அதை தனது பாரம்பரியமாக பெற்றே வளர்ந்தான். காலம் செல்ல செல்ல மக்கள் கூடும் தருணங்கள் அரிதாகின, பாடல்கள் நினைவுகளிலிருந்து அகன்றன, நடனங்கள் மறைந்து போயின. ஆவோ நாகா மக்களின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மெதுவாக நழுவிச் சென்றன. அப்போது மறைந்து கொண்டிருந்த கலாச்சாரத்தை உயிர்ப்பிக்க தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று குரு சாங்யூ சாங் பொங்கெனர் முடிவு செய்தார். சின்ன வயசுல நம்ம மக்களோட பாடல்களும் ஆட்டங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத என் அப்பாவிடம் இருந்தும் தாத்தாவிடம் இருந்தும் கிராமத்து பெரியவர்களிடம் இருந்தும் கத்துக்கிட்டேன். அப்போது எழுத்து வடிவில் எதுவும் கிடையாது, எல்லாமே வாய்மொழியாகவே பரவியது. அதனால் அவற்றை நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது சவாலாக இருந்தது. புதிய சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் பழைய பாரம்பரியங்களை மாற்றத் தொடங்கிய நிலையில் அவர் மிகப்பெரிய சவாலை சந்தித்தார். பாதுகாப்பான வேலையை துறந்து எந்த பொருளாதார ஆதரவும் இல்லாமல் பயணம் செய்து கலை நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கினார். பலர் அவரை ஏளனமாக பார்த்தனர். நாகா மக்களின் மன உறுதியைப் போலவே அவர் முயற்சியை நிறுத்தவில்லை. அது பணத்துக்காக அல்ல, எவ்வளவு சிரமம் வந்தாலும் ஆவோ நாகா கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதே அவர் நோக்கமாக இருந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரது மனைவி உறுதியாக துணை நின்றார். அவர் தனியாக பயணம் செய்த போதும் குடும்பத்தை கவனித்து பண ரீதியாகவும் ஆதரவு அளித்தார். அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தனர். 60 ஆண்டுகளாக அவருடைய அர்ப்பணிப்பு இன்று சிறப்பான பலனை தந்துள்ளது. கலா தீக்ஷா மற்றும் நாகாவாதிர் நல கலாச்சார கிளப் போன்ற நிகழ்ச்சிகளில் குரு சாங்யூ சாங் பொங்கெனர் ஆயிரக்கணக்கானோருக்கு வழிகாட்டியும் பயிற்சியும் வழங்கியுள்ளார். இன்று அவர் ஆவோ நாகா நாட்டுப்புற கலையின் மூத்த குருவாக உள்ளார். அவரால் உருவாக்கப்பட்ட மூல நாட்டுப்புற பாடல்கள் உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச மேடைகளில் அரங்கேற்றப்படுகின்றன. ஆனால் இன்றும் 81 வயதிலும் அவரது பணி முடிந்துவிடவில்லை. கத்துக்கணும்னு ஆர்வமா வர்ற எந்த இளையவர்களுக்கும் என் கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கும். அவரின் சாதாரண வீடு கற்றுக்கொள்ள வரும் அனைவருக்கும் போதுமானதாக இல்லை. அதனால் ஆவோ நாகா கலாச்சாரம் செழிக்க ஒரு கல்வி நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே அவரது கனவு. தேவையான ஆதரவு கிடைத்தால் அதை நிச்சயம் உருவாக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். சில பாரம்பரியங்கள் புத்தகங்களில் எழுதப்படுகின்றன, மற்றவை தாளத்தின் துடிப்பில் வாழ்கின்றன. முரசின் ஓசை கேட்கும் வரை ஆவோ நாகா கலாச்சாரமும் ஒரு மனிதனின் போதனைகளும் என்றும் நிலைத்திருக்கும். குரு சாங்யூ சாங் பொங்கெனர். பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.